18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, யார் உன்னை தானா தேடி வரணும்னு காத்திருந்தியோ அவர் இப்போது தானாகவே உன்னை தேடி வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம நீ எந்த விஷயம் உனக்கு கிடைக்கணும்னு தேடி தேடி அலைஞ்சியோ அதுவும் இப்போது தானாக உன்னை தேடி வருவதற்கான நேரம் வந்துடுச்சு. இந்த கருப்பனிடம் நீ வைத்த எல்லா வேண்டுதல்களும் இப்போது நிறைவேறுவதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்லமே. நீயும் நான் சொன்னதை கேட்டு பொறுமையாக இருந்ததின் பலனாக உன் அன்பின் காரணமாக எல்லா விஷயங்களையும் நினைச்சது போலவே சாதிக்க போற. ஆம் என் செல்லமே, நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் பக்தியோடையும் இந்த கருப்பன் உனக்கு நல்லது செய்வேன்னு காத்திருந்த உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உயர்வாக நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுக்க முடிவெடுத்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ அழுகும்படியோ கவலைப்படும்படியோ எதுவுமே நடக்காது. உனக்கான வாய்ப்பை இப்போ நான் கொடுக்கும்போதே சரியா பயன்படுத்திக்கோ. அதை விட்டுட்டு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்போது இது சரியா வருமா தப்பா போயிருமான்னு யோசிச்சு பார்த்து நீ முடிவெடுக்கிறதுக்குள்ள காலம் கடந்து போயிடும். உன்னுடைய வாய்ப்பை இன்னொருத்தர் பயன்படுத்திக்குவாங்க. அப்புறமா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காம ஏதாவது ஒரு வகையில் எதுக்காவது முயற்சி செஞ்சு முன்னேறுவதற்காக வேலை செஞ்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு சோகத்தை தரலாம், ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் நீ ஒருபோதும் சோர்ந்து போயிடாம தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து போராடிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். மகிழ்ச்சியான தருணங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. உனக்குன்னு விதிச்சதை நீ தடுத்தாலும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீயே யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் எதிர்காலத்தை சிறப்பாக்கவே நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை இப்போது புதுசாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சி தைரியமாக களத்தில் இருங்கு. இப்போது உனக்கு கிடைக்க போகிற முன்னேற்றத்தையும் நடக்க போகிற நல்ல விஷயங்களையும் யாராலுமே தடுக்க முடியாது. எல்லாருக்குமே முன்னேற்றங்கிறது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்துதான் தீரும். என்ன ஒன்று, அது சில நேரங்களில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. சில பேருக்கு கஷ்டங்களை எல்லாம் கடந்து நிறைய காலம் போன பிறகு நல்லா வாழ்வதற்கேற்ற காலம் வரும். ஆனால் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாத்தையுமே இப்போதே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராக வந்திருக்கேன் என் செல்லமே. இதை புரிஞ்சு நடந்தீனா உன் வாழ்க்கை இனிக்கும். தவறு யாருடையதாக வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீ தான் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக சிந்திச்சு சிறப்பாக செய்யணும். ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா உடனே அடுத்தவங்களை குறை சொல்கிறவன் கடைசி வரைக்கும் திருந்தவும் மாட்டான், மாறவும் மாட்டான். ஆனால் நம்ம தான் ஒருவேளை தவறு செஞ்சிட்டோமோன்னு யோசித்து அதை திருத்தி கொள்ள தயாராக இருப்பவன் நிச்சயமாக தெளிவு பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லைங்கிறதுக்காக நீ வாடவும் வேணாம், வதங்கவும் வேணாம். நாளைக்கு எல்லாமே உன் கைகளில் கிடைக்கும்படி நான் செய்ய தான் போகிறேன். உன்னுடைய துன்ப காலத்தில் உனக்கு துணையாக இருந்த நானே இப்போது உனக்கான இன்பத்தை வரவழைக்க முடிவெடுத்துட்டேன். உன் மகிழ்ச்சியான தருணங்களில் உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன் கூடவே இருந்து இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அதிகமாக தருவதற்கு தயாராக வந்திருக்கேன் என் செல்லமே. நீ இப்போது கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்து கரையேற போற. இனிமே நீ நிம்மதியாக வாழ்வதற்கான காலம் வந்துடுச்சு. உன்னுடைய எல்லா துயரங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த கருப்பசாமியின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலவே நடக்கும். ஒவ்வொரு விஷயமும் கனவா நனவான்னு தெரியாமல் புலம்பக்கூடிய அளவுக்கு பல நன்மைகளை நீ பெறப்போகிறாய். நீ எப்போது மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் இந்த அப்பன் கருப்பனுடைய விருப்பம். அதனால நீ இனிமே எதுக்கும் கவலைப்படாத. உன்னை வேணாம்னு உதறி தள்ளுனவங்களே நீ தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து நிற்க போற. உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செய். நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.